வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் புள்ளியியலும் நிகழ்த்தகும் அப்படிங்கிற சாப்டரில் பயிற்சி 8.2ல் 6வது சம் பார்க்க போகிறோம். 8 மாணவர்கள் ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன. 38, 40, 47, 44, 46, 43, 49, 53. இத்தரவின் மாறுபாட்டு கெழுவை காண்க கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி நம்பராக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாமா, நம்ம ஈஸியாக போட்டலாம். ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 3, 4, 5, 6, 7, 8. 8ஐயும் கூட்டி 8ஆல் வகுக்கணும். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? n = 8ன்னு எழுதியாச்சு. அப்புறம் எக்ஸ் பாரும் கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். d = x - x பார் கண்டுபிடிக்கணும். d² கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? சமேஷன் d² கிடைக்கும். அப்புறம் திட்ட விலக்கம் கண்டுபிடிக்க போகிறீங்க. திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சம்ம நம்ம பார்ப்போம். எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாங்க? 8 நம்பரா? சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் பார் = மதிப்புகளின் கூட்டுத்தொகை மதிப்புகளின் எண்ணிக்கை. 8 நம்பரையும் கூட்டி எதால் வகுக்க போகிறோம்? 8ஆல். 360/8 அடித்தா என்ன கிடைக்குது? எக்ஸ் பார் = 45 வகுத்தும் பார்த்துக்கலாம். 360 8ஆம் வாய்ப்பால் வகுத்தும் பார்த்துக்கலாம். சொன்னேனம்மா, எக்ஸு அவங்க கொடுத்துருக்க எல்லா அளவையும் பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. ஓகேவா? எழுதியாச்சா? 53 முடிக்க. அடுத்தது பாருங்க, d = x - x பார். எக்ஸ் பார் முன்னாடி என்ன கண்டுபிடிச்சோம்? 45 8ஆம் வாய்ப்பால் வகுத்து. திருப்பி எக்ஸை தூக்கி அப்படியே போட்டுருங்க. எக்ஸ் பார் 45 பாருங்க. x - x பார் போட்டிருக்கேன்னா 53 - 45. ஓகே. இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். -45 38 போச்சுன்னா -7, -45 40 போச்சுன்னா -5, -45 43 போச்சுன்னா -2, -45 44 போயிடுச்சுன்னா -1. 46 தான் பெரிய நம்பர். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அதனால 1. 47 45 போயிடுச்சுன்னா 2, 49 45 போயிடுச்சுன்னா 4, 53 45 போயிடுச்சுன்னா 8. ஓகே, இது முடிய கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? டி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் d² கண்டுபிடிக்க வரும். 7 பெருக்கணும் 49, அதாவது -7 × -7 -× என்னமா +7 7 49, 5 25, 2 2 4 4ன்னு போடக்கூடாது இருக்க 0 4, 1 1 0 1, 1 1 0 1. எதுக்குன்னா கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 2 4 0 4, நன்னாங்கு 16, 8 8 64. இது எல்லாத்தையும் கூட்டினா சமேஷன் d² எவ்வளோ கிடைக்குது? 164. திட்ட விலக்கம் சிக்மா = சமேஷன் d²/n. அப்போ √164/8. அப்போ 164 8ஆம் வாய்ப்பால் வகுத்தான கிடைக்குது 20.5. நீள் வகுத்தல் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சினா சிக்மா = 4.5. மாறுபாட்டு கெழு ஃபார்முலா என்னது? σ/x பார் × 100. சிக்மா என்ன கண்டுபிடிச்சோம்? 4.5. எக்ஸ் பார் 45 × 100. தசம எண்ணை என்ன பண்ணலாம்? பின்னமாக மாற்றிடலாம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கிறது 45/10. கீழே ஒரு 45 இருக்குது × 100. 45 45 கேன்சல் பண்ணிங்க. ஒரு 0க்கு ஒரு 0. அப்புறம் என்ன கேன்சல் வரும்? 10%. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.